ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எந்த காரியத்தை அவர்கள் குறித்து பேசினாலும் அவர்கள் முதலாவது இந்த காரியத்தை நாம் செய்தால் இதெல்லாம் பாதிப்பு வரும், இந்த காரியம் நமக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, இது நமக்கும் இந்த காரியத்துக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தையே பேசிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். ஐயோ, இது அப்படி முடிந்திருக்க வேண்டும், இப்படி முடிந்திருக்க வேண்டும், இதனால எனக்கு இவ்வளவு நஷ்டமாகிவிட்டது, அவ்வளவு நஷ்டமாகிவிட்டது, அது இல்லை இது இல்லை என்று சொல்லி இப்படி எதிர்மறையான காரியங்களை குறித்தே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், காலேப் என்கிறதான ஒருவர் மோசேக்கு முன்பதாக எழுந்து நின்று அங்கே கானான் தேசத்தை போய் வேவு பார்த்த 10 பேர் சொல்லுகிறார்கள், அந்த இடத்திற்கு நம்ம போக முடியாது, அவர்கள் மிகவும் மோசமானவர்கள், நம்மால் வெற்றி கொள்ள முடியாது, நம்மால் சுதந்திரிக்க முடியாது என்று. ஆனால் இந்த காலேப் ஒருவர் மாத்திரம் எழுந்து நின்று யோசுவாவோடு கூட எழுந்து நின்று சொல்லுகிறார், இல்லை இல்லை, நாம் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற ஜனங்கள் பார்த்ததை போல காலேபும் யோசுவாவும் அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்திருக்கவே மாட்டார் என்று நினைக்கிறீர்களா? அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் இவர் கவனித்திருக்க மாட்டார் என்று நினைத்திருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அங்கே நடந்த காரியம் என்னவென்றால், அங்கே இருந்ததான மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இவர்கள் அதை நேர்மறையாக அணுகுகிறார்கள், ஆனால் மற்ற ஜனங்களோ அதை எதிர்மறையாக அணுகுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியமாக இருந்தாலும் அதை நேர்மறையாக அணுகுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். நேர்மறையாக அணுகும் பொழுது நாம் அதை ஜெயமாய் முடித்துக் கொள்ள முடியும். ஆமென்.